சமீபத்தில் எங்கள் ரிலேஷன் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க வீட்டில் முறுக்கு, மிக்சர், லட்டு இதெல்லாமே செய்கிறாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேங்க. இப்போ பொங்கலுக்கு முன்னாடி சரி எல்லாருமே வீட்டில் இருப்பாங்களே, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். போயிட்டு நான் வந்து அதிரசம், முறுக்கு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. அவங்ககிட்ட எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பலகாரங்களுமே செய்கிறதுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறாங்க. ரொம்ப சுகாதாரமான முறையில் செய்கிறாங்க. இப்போ நான் அங்கே போனப்போ என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க பார்க்கலாங்க. நம்ம போனப்போ முறுக்குக்கு மாவாட்டி பொட்டுக்கடலை மாவெல்லாம் அரைச்சி போட்டு ஓமம் தேய்ச்சி போட்டு கூடவே எள் எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி மாவு பிசைய ஆரம்பிச்சிருந்தாங்க. கருப்பு எள் தான் போடுறாங்க. அதே மாதிரி வெண்ணெய் போட்டு தான் அக்கா வந்து முறுக்கு சுடுவாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிட்டாங்க. இந்த முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ கூட இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி முறுக்கு மாவு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து சீடைக்கு ஆல்ரெடி மாவு அரைச்சி பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ சீடை சுடுறதுக்காக அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிப்பு சீடை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இனிப்பு சீடை செய்கிறதுக்கு பாருங்கள், இரும்பு வானொலி தான் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறாங்க. நல்லா இனிப்பு சீடை வந்து கரகரா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இனிப்பு சீடைக்கு தனியாக, அதிரசத்துக்கு தனியாக தான் மாவு பிசைஞ்சிருந்தாங்க. இப்போ முறுக்கு மாவு ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ இனிப்பு சீடை மாவும் அதிரச மாவும் நம்மக்கிட்ட காட்டுறாங்க. இப்போ அதிரச மாவும் சீடை மாவுமே ரெடியாக இருக்குங்க. ஆர்டருக்காக செஞ்சிட்ருக்காங்க. அதிரச மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து பச்சை மாவுங்க. ஆனால் சீடை மாவு வந்து மாவு வறுத்து செய்கிறதால கொஞ்சம் கெட்டியாக தான் மாவு இருக்குது. அதிரசத்துக்கு சீடைக்கு ரெண்டுமே தனித்தனியாக தான் நாங்கள் பிசைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிரசத்துக்கு வந்து சுக்கு பொடியும் போட்டு செய்கிறாங்க. ஒரு ஆர்டருக்காக லட்டு பிடிச்சி உருட்டி எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் உணர்றதுக்காக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்காங்க. லட்டு செய்கிறதுக்கு அதே மாதிரி கலரெல்லாம் எதுவுமே சேர்க்குறது இல்லைங்க. அப்புறம் ராகி முறுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சுங்க. சாதா முறுக்கு இப்போ தான் மாவு பிசைஞ்சு சுட போகிறாங்க. அப்புறம் ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் ஸ்டாக் இருந்துச்சுங்க. இதெல்லாம் தீர்ந்தோன்னே மறுநாள் ரிப்பன் பக்கோடா செய்யணுன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப சேஃபாக இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் முறுக்கு சுடுறதுக்கு ஒரு பக்கம் பெரிய வாணலியில் ஆயில் ஊற்றுறாங்க. கணபதி ஆயில் தான் ஊற்றுறாங்க. அப்புறம் அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு பக்கம் மீடியம் சைஸ் வாணலியில் எண்ணெய் ஊற்றி சீடை முடிச்சுட்டு இப்போ அதிரசமும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி செஞ்ச அதிரசத்தை இந்த மாதிரி கட்டை வச்சு பிழிஞ்சு எடுத்துடுறாங்க எண்ணெயை. அதிரசம் தட்டுற அழகே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதிரசம். சீடையும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதிரசம், சீடை எல்லாமே பல்க் ஆர்டருக்குமே இவங்க செஞ்சு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் அதிரசம் சீடை ஆகிட்டு இருந்துச்சுங்க. இன்னொரு பக்கம் பெரிய வாணலியில் எண்ணெய் ஊற்றிருந்தாங்க இல்லைங்களா. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முறுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த முறுக்கு சுற்றுற அழகு தான் அக்கா வீட்டில். அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கு வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்குங்க. அந்த ரவுண்டு பாருங்களேன், கரெக்டாக வரும், ஒன்று போல் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இப்போ முறுக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது லட்டு, இனிப்பு சீடை, அதிரசம், முறுக்கு, மிக்சர் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ராகி முறுக்குமே அவங்கக்கிட்ட இருக்குது. அப்புறம் இப்போது கொஞ்ச நாளாக பட்டர் முறுக்குமே செய்கிறாங்க. பட்டர் முறுக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முறுக்கில் எல்லாமே வந்து காரம் ஓரளவுக்கு போடுறாங்க. எங்களுக்கு காரமே வேண்டாம், ரொம்ப குறைவான அளவு காரம் போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதையுமே தனிப்பட்ட முறையில் ஆர்டருக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம போகும்போது அப்போ தான் முறுக்குக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம அங்கே இருக்கும்போதே வந்து ஓரளவுக்கு முறுக்கு சுட்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கும் இந்த பலகாரங்கள் எல்லாமே தேவை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேங்க, டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வெளியூராக இருந்தால் கூட கொரியரில் அனுப்பிச்சி விடுவாங்க அவங்க. அதே மாதிரி நீங்கள் கரூரில் இருக்கவங்க, கரூர் காமராஜபுரத்தில் அவங்க இருக்காங்க. நான் கொடுக்குற நம்பரில் கால் பண்ணிட்டு போனீங்கன்னா நேர்லேயுமே அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு பல்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டா கூட அவங்க ஆர்டருக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.